ஸோ ஹலோ. ஸோ நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காந்தியன் ஃபேஸ் பார்க்க போகிறோம். காந்தியன் ஃபேஸு 10th 12th கம்பைன்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான ஃபேக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு தென் பார்க்கலாம். ஸோ 10th 12th கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஸோ காந்தி இந்தியாவில் வந்ததுலேருந்து காங்கிரஸ் மினிஸ்டர் அது வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் பார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சரி பார்க்கலாமா? ஸோ காந்தி ஓகே. ஸோ காந்தி எப்போ பிறந்தாருன்னு பார்த்தா 2 அக்டோபர் 1869 அக்டோபர் 2 1869 பிறந்தார். எங்கே பிறந்தாருன்னா குஜராத்தில் இருக்க போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார். ஸோ அவங்க அப்பா பேர் கபா காந்தி, அம்மா பேர் புட்லிபாய். இவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்பந்தரோட திவான். அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்பந்தரோட திவான் ஆஃப் போர்பந்தர் அண்ட் ராஜ்கோட், திவான் ஆஃப் போர்பந்தர் ராஜ்கோட். அம்மா பேர் புட்லிபாய். ஸோ 1888 படிக்க போகிறாரு. சேல் டு இங்கிலாண்டுக்கு படிக்க போகிறாரு. அப்புறம் 1891 பிகம் பேரிஸ்டர், வக்கீல் மாதிரி ஆகிறாரு, லாயர் மாதிரி ஆகிறாரு. அப்புறம் 1893 அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு குஜராத்தி ஃபிலிம் ஒன்று இருக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ 1888 இங்கிலாண்டுக்கு போய் படிக்கிறாரு. 1891 பேரிஸ்டர் ஆகிறாரு. 1893 அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு குஜராத்தி ஃபிலிமுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ட்ரெயின் ஜேர்னி, சரியா, ஒரு ரயிலில் பயணம் பண்ணுறாரு. எங்கேருந்து எங்கே பண்ணார்னா டர்பன் டு பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துலேருந்து பிரிட்டோரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ இவர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்காரு. ஸோ ரேசிஸ்ட் காரணமாக, இந்தியன் என்ற காரணத்தினால் இவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார். சரியா, வெளிப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியன்ஸுக்கு போல் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு தலைக்கு $3 கட்டணும். போல் டேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு தலைக்கு $3 கட்டணும். ஸோ காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து, அங்கே உள்ள இந்தியன்ஸ்லாம் சேர்ந்து டிரான்ஸ்வாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாம் மீட்டிங் போட்டு, ஸோ கடைசியில் இட் எண்டட் இன் காந்தி ஸ்மூத் அக்ரிமெண்ட். இது எல்லாமே கடைசியில் எதில் முடிஞ்சுன்னா காந்தி ஸ்மூத் அக்ரிமெண்ட்டில் முடிஞ்சுது. ஸோ எப்போ அப்புறம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ப்ரோக் அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆரம்பித்த உடனே காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஆரம்பித்த உடனே காந்தி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. எப்போ வர்றாருன்னா 1915 வர்றாரு. ஸோ காந்தி இன்ஸ்பயர் பண்ணுறது 3 ஆளுங்க. சரி, 3 பெரிய கவிஞர்கள்னு வச்சுக்கலாம், இல்லை 3 பெரிய ஆட்கள்னு வச்சுக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் டோல்ஸ்டாய், இன்னொருத்தர் ரஷ்கின்னு, இன்னொருத்தர் தோரியஸ். டோல்ஸ்டாய்னு ஒருத்தவர், ரஷ்கின்னு ஒருத்தவர், தோரியஸ்னு ஒருத்தவர். டோல்ஸ்டாய், ரஸ்கின், தோரியஸ். டோல்ஸ்டாயோட புக்கு பேர் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. டோல்ஸ்டாயோட புக்கு த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. ரஷ்கினோடது அன்டு திஸ் லாஸ்ட். ரஷ்கினோட புக்கு பேர் அன்டு திஸ் லாஸ்ட். தோரியோஸோடது சிவில் டிசோபீடியன்ஸ். தோரியோஸின் சிவில் டிசோபீடியன்ஸ். இந்த 3 புக்கு, சரியா. இந்த 3 புக்கு காந்தி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. 3 புக்கு டோல்ஸ்டாய்ஸோட த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ, ரஷ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட், தோரியோஸோட சிவில் டிசோபீடியன்ஸ். ஸோ டோல்ஸ்டாயை பார்த்து அவர் எழுதின கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ புக்கை பார்த்து இவர் ஒரு புக் எழுதுறாரு. 1910 எழுதுறாரு. அந்த புக்கு பேர் டோல்ஸ்டாய் ஃபார்ம். ஸோ 1910 காந்தி ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் டோல்ஸ்டாய் ஃபார்ம். எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பார்னா டோல்ஸ்டாயோட த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற புக்கை பார்த்து அதில் இருக்க ஐடியாஸ் வச்சு அப்புறம் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டோல்ஸ்டாய் ஃபார்ம் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். 1910 எழுதியிருப்பார். அதே மாதிரி ரஷ்கினோட அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் 1905 ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். ஸோ காந்தியோட குரு யார்? ஹூ இஸ் பொலிட்டிக்கல் குரு ஆஃப் காந்தி? காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யார்? அரசியல் குரு யார்? அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேர் கோபாலகிருஷ்ண கோகலே.
காந்தியோட குருவோட பேர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே என்ன பண்ணான்னா, ஸோ சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணார். சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ 5 இயர்ஸ் வந்து ஒரு ஒரு வாலண்டியரிங் மாதிரி ஒரு சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அந்த இந்தியன் ஃப்ரீடமுக்காக. ஸோ அது லைக் தட் போகிறதுக்காக வந்து யங் பீப்புள் வந்து ஹையர் பண்ணி 5 இயர்ஸ் வித் லோ சேலரி தான், பட் நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஏற்படுத்தினவர் தான் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. அந்த குரூப் பேர் என்னென்னா வந்து சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. இது வந்து 5 சிட்டியில் க்ரியேட் பண்ணார். ஸோ 5 சிட்டியில் க்ரியேட் பண்ணார். ஷார்ட்டாக ABSCNP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ABSCNP சரியா? ஏனா அலகாபாத், B பாம்பே, C சென்னை, N நாக்பூர், P பூனே. ABCNP அலகாபாத், பாம்பே, சென்னை, நாக்பூர், பூனே. ஸோ காந்தி வந்துடுறாரு. ஸோ காந்தி எப்போ வர்றாரு? 1915 வந்துடுறாரு. 1915 நம்ம ஊருக்கு வந்துடுறாரு, இந்தியாவுக்கு வந்துடுறாரு. ஸோ இந்தியாவுக்கு வந்து அவர் பண்ண விஷயம் என்னென்னா, 1918 ஒரு 3 விஷயம் பண்ணுவார். ஒன்று சாம்பன் சத்தியாகிரகா, இன்னொன்று அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று கேதா சத்தியாகிரகா. இந்த 3 விஷயம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ காந்தி 1915 இந்தியாவுக்கு வந்த பிறகு ஒரு 3 விஷயம் பண்ணுவார். 3மே 1918 அந்த இயரில் பண்ணுவார். ஃபஸ்ட்டு சாம்பன் சத்தியாகிரகா, தென் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் கேதா சத்தியாகிரகா. ஸோ சாம்பரன் சத்தியாகிரகா எங்கே பண்ணியிருப்பாருன்னு வந்து பீகாரில் நடந்திருக்கும். பீகாரில் வந்து டிங்கத்தியா அப்படிங்கிற சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பீகாரில் டிங்கத்தியா அப்படிங்கிற சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. லேண்ட் இருக்குன்னா அந்த 20ல் 3 பங்கு சரியா? 320 ஆஃப் லேண்ட் என்ன பண்ணணும்னா இண்டிகோ பயிரிடணும். சரி, இண்டிகோங்கிறது வந்து டையு. சரி, இண்டிகோ பயிரிடணும். அது வந்து ஒரு ரூலாக இருந்துச்சு. ஸோ 3/20 ஆஃப் லேண்ட் வந்து இண்டிகோவுக்கு பயிரிடணும். ஸோ இது வந்து ரூலாக இருந்தது. இதனால் வந்து பெசன்ஸ் ரொம்ப விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சாம்பன் சத்தியாகிரகாவில் காந்தி கூட யார் போராடினாங்க, காந்தி மாதிரி யார் அவங்க கூட போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. யார்? ராஜ்குமார் சுக்லா, பிரஜ்கிஷோர் பிரசாத், ராஜேந்திர பிரசாத். பிரஜ்கிஷோர் பிரசாத்ங்கிறது ஒரு லாயர். ராஜ்குமார் சுக்லா, பிரஜ்கிஷோர் பிரசாத், ராஜேந்திர பிரசாத். ஸோ 1917 1918 வரைக்கும் நடக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு 3 பேர் யாருன்னா மசருல் ஹக், ஆச்சாரியா கீர்பழனி, மகாதேவ தேசாய். ஆச்சாரியா கீர்பழனி, மகாதேவ தேசாய். ஸோ ஹைதராபாத்தில் இருக்க சபர்மதி ஆசிரமத்தில் நடந்தது. சரி, ஓகேவா? அடுத்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் வந்து அங்கே ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் வந்து 35% எனக்கு வந்து வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் உண்ணாவிரதம் பண்ணியிருப்பார். ஸோ அவர் பண்ண அந்த உண்ணாவிரதத்தால் அந்த மில் ஓனர்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி தந்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் இவர் தான் பண்ணார். அவரோட உண்ணாவிரதத்தால் இது வந்து முடிவுக்கு வந்தது. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ அப்புறம் கேதா ஸ்ட்ரகிள் 1918. கேதா ஸ்ட்ரகிள் 2 விஷயம். ஃபஸ்ட்டு மான்சூன் ஃபெயிலியர். சரியா? பருவமழை பொய்த்து விட்டது ஒன்று. 2வது பிளேக் நோய். சரி, 2மே அட் எ டைம் வருது. சரியா? ஃபஸ்ட்டு மான்சூன் ஃபெயிலியரு, பருவமழை பொய்த்துருச்சு. 2வது வந்து பிளேக் நோய் வந்து பரவிடுச்சு. ஸோ 2 விஷயம். ஸோ பிரிட்டிஷில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னால் வந்து 25% கீழே 25% ப்ராடக்டிவிட்டி கீழே உற்பத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. சரியா? விவசாயிகளுக்கு உங்கள் நிலத்தில் வந்து 25% உற்பத்தி நார்மலாக உற்பத்தி ஆகிறத விட 25% கீழே உற்பத்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ வந்து பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. டேக்ஸ் கட்டுங்கன்னு பண்ணாங்க. உடனே காந்தி அப்புறம் 3 பேர் வர்றாங்க. சரி, காந்தி கூட 2 பேர் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, இதுக்கு போராடுறாங்க. யார்? காந்தி, வல்லபாய் பட்டேல், இந்துலால் யாக்னிக். காந்திஜி
வல்லபாய் பட்டேல், இந்துலால் யாக்னிக் 3 பேர் போராடுறாங்க. காந்தி, வல்லபாய் பட்டேல், இந்துலால் யாக்னிக். காந்தி, வல்லபாய் பட்டேல், இந்துலால் யாக்னிக் 3 பேரும் வந்து கீதா சத்தியாகிரகாவுக்கு போராடுறாங்க. காந்தி, வல்லபாய் பட்டேல், இந்துலால் யாக்னிக். ஸோ 1919 சரி 1919 வந்து தான் 1919 ஒரு முக்கியமான வருஷம். ஸோ ரவுலத் ஆக்ட் வந்தாலும் 1919 தான். மாண்டகோ அண்ட் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வந்தாலும் 1919 தான். டூவல் கவர்மெண்ட் வந்தாலும் என்னது 1919 தான். ஸோ 1919 முக்கியமான நெக்ஸ்ட் வந்து ஜாலியன்வாலா மசாக்கர், ஜாலியன்வாலா படுகொலையும் 1919 தான். ஸோ 1919 ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர். ஸோ 1990 மாண்டகோ அண்ட் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் வருது. ஸோ மாண்டகோங்கிறது செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, செம்ஸ்ஃபோர்டுங்கிறது வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ மாண்டகோ வந்து செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, செம்ஸ்ஃபோர்டு வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1919 வருது. ஸோ இந்த ஆக்ட் படி 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று அப்பர் ஹவுஸ்னு ஒன்று வருது, லோயர் ஹவுஸ்னு ஒன்று வருது. ஸோ இதில் வந்து அப்பர் ஹவுஸில் வந்து 26 மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க. 60ல் 26 மெம்பர் நாமினேட்டட், 26 மெம்பர்ஸ் நாமினேட்டட் அவுட் ஆஃப் 60 மெம்பர்ஸ், 26 மெம்பர்ஸ் நாமினேட்டட் அவுட் ஆஃப் 60 மெம்பர்ஸ். லோயர் ஹவுஸில் 41 மெம்பர்ஸ் நாமினேட்டட் அவுட் ஆஃப் 144, 41 நாமினேட்டட் அவுட் ஆஃப் 144. சரியா? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு இந்த ஆக்டே 1919 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்டே வந்து பிரிட்டிஷோட கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. பிரிட்டிஷோட கேரட் மாதிரி காட்டுவாங்க, ஆனால் கிட்ட வந்தால் ஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ணுறது மாதிரி லைக் அது மாதிரியே பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அவங்க நல்லா ஆக்ட் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்பர் ஹவுஸ் வந்து 26 அவுட் ஆஃப் 60 மெம்பர்ஸு, லோயர் ஹவுஸ் வந்து 41 அவுட் ஆஃப் 144. ஸோ ஒரு செஷன் நடக்குது 1919 வருதா, 1919 அந்த ஆக்ட் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி 1918 வந்து இந்த ஆக்ட் வந்து டிஸப்பாயிண்டிங் அப்படின்னு ஒரு காங்கிரஸோட செஷன், பாம்பே செஷனில் காங்கிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாம்பே செஷனில், ஐஎன்சி பாம்பே செஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு தனி ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாரு, இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஸோ வந்து நான் பிராமின் மூமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பெங்காலில் நமசூத்ரா மூமெண்ட்டு. வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேயில் வந்து குலாம்கிரி மூமெண்ட்டு. சாரி வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியசோதக் மூமெண்ட். வெஸ்ட்டில் சத்தியசோதக் மூமெண்ட்டு. இந்த சத்தியசோதக் மூமெண்ட்டு கூட லிங்க் ஆனவர் தான் வந்து ஜோதிராவ புலே. சரியா? சத்தியசோதக் மூமெண்ட் கூட லிங்க் ஆனவர் தான் ஜோதிராவ புலே. 1872 1872 1872 குலாம்கிரி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். 1872 குலாம்கிரி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். ஸோ நார்த் வெஸ்ட்டில் ஆதி தர்மா மூமெண்ட். நார்த் வெஸ்ட்டில் வந்து ஆதி தர்மா மூமெண்ட். ஓகே, இதெல்லாம் நான் மூமெண்ட்ஸு. அப்புறம் முக்கியமானது நம்ம மூமெண்ட் என்ன, சவுத்தில் வந்து ட்ரெவிடியன் மூமெண்ட். ஸோ பெங்காலில் நாமசூத்ரா மூமெண்ட்டு, நார்த் வெஸ்ட்டில் ஆதி தர்மா மூமெண்ட்டு, வெஸ்ட்டில் பார்த்தா சத்தியசோதக் மூமெண்ட்டு. இந்த சத்தியசோதக் மூமெண்ட் கூட லிங்க் ஆனவர் தான் வந்து ஜோதிராவ புலே. ஸோ 1872 குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். முக்கியமான லைனு, சத்தியசோதக் லிங்க் ஆனவர் தான் வந்து ஜோதிராவ புலே. 1872 குலாம்கிரி அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருப்பார். ஸோ ரவுலத் ஆக்ட் வந்து மார்ச் 1990 பாஸ் பண்ணப்படுது. சரியா? ரவுலத் ஆக்ட் வந்து மார்ச் 1990 பாஸ் பண்ணுறாங்க. ஸோ காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ரவுலத் ஆக்ட் வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. பிளாக் ஆக்ட்னு சொல்கிறாரு.
காந்திஜி வந்து காந்திஜி கால்டு ரவுலத் ஆக்ட் அஸ் பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. காந்திஜி வந்து ரவுலத் ஆக்டை வந்து கருப்பு சட்டம் என்று காந்தி கூறினார். ரவுலத் ஆக்டை பத்துக்கோர்னு சொன்னார். ஓகே. ஸோ காந்தி வந்து ஓகே ஓகே இந்த லைக் மாட்டோ சேஞ்ச் ஃபார் ரிஃபார்மு, ரவுலத் ஆக்டு இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகி ஒரு நேஷன் வைட் சத்தியாகிரக பிளான் பண்ணுறாரு. எப்போ பிளான் பண்ணுறாருன்னா வந்து 6th April 1919. ரொம்ப முக்கியமான வருஷம் 6th April 1919. முக்கியமான டேட்டு 6th April 1919. சரி, ஏப்ரல் 6 1919 காந்திஜி ஒரு நேஷன் வைட் சத்தியாகிரகம் நடத்துகிறாரு. ஸோ பஞ்சாபில் 2 பெரிய லீடர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. யாருன்னா சத்யபால்னு ஒருத்தர், டாக்டர் சைஃபுதீன் கிச்லி அண்ட் சத்யபால்னு சொல்லிட்டு 2 பெரிய ஆட்களை வந்து கைது பண்ணப்படுறாங்க. காந்தியை வந்து ஆக்சுவலாக பஞ்சாப்குள்ளே ரொம்ப பெரிய கலவரம் மாதிரி வந்துடும், பெரிய இஷ்யூ வந்துடும் சொல்லிட்டு காந்தி வந்து பிரிட்டிஷ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிடி ப்ரிவெண்டட் காந்தி டு பஞ்சாப்க்கு காந்தியை வர விடலை. ஸோ 13th April. ஓகே. ஸோ இது நேஷனல் சத்தியாகிரகம்லாம் வந்து இதுக்கும் நடக்குது, வித் கிலாஃபத் இஷ்யூக்கும் சேர்த்து தான் காந்தி நடத்துகிறார், கம்பைன் பண்ணி நடத்துகிறார். ஸோ இந்த ரவுலத் ஆக்டு, கவுன்சில்ஸ் 1919, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919. ஸோ இது கூட வந்து கிலாஃபத் இஷ்யூ கம்பைன் பண்ணி தான் காந்திஜி நேஷனல் சத்தியாகிரகம் அனௌன்ஸ் பண்ணுறாரு 6th April 1919. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்ன வருதுன்னா வந்து 13th April 1919. ஸோ இது ரொம்ப முக்கியமான வருஷம் 13 April 1919. ஸோ 13th April 1919 ஒரு பைசாக்கி டே. நம்ம ஊரில் எப்படி பொங்கலோ அதே மாதிரி பஞ்சாப் அங்கே உள்ள விவசாயிகளுக்கு வந்து பைசாக்கி டேன்னு சொல்லுவாங்க, அறுவடை நாள் சம்திங் அது மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கேதர் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஜாலியன்வாலா படுகொலை நடக்குது. ஸோ ஜாலியன்வாலா படுகொலை எப்போன்னு கேட்டால் வந்து 13 April 1919. 13th April 1919. 13 April 1919. 13th April 1919. ஸோ ஜாலியன்வாலா நடக்குது. அங்கே இருக்குன்னா ஆம்புலன்ஸ் நடக்குது. ஸோ 379 பேர் கொல்லப்படுகிறார்கள். 379 people killed. சரியா? இது காரணமான 2 பேர் வந்து மைக்கேல் ஓடையர், ஜெனரல் ரெஜினால்ட் டையர். காரணம் 2 பேர். ஆக்சுவலாக ஒரு கமாண்டர் இருப்பார், பஞ்சாபோட கவர்னர் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் அங்கே ஒரு மிலிட்ரி கமாண்டர் இருப்பார். இந்த 2 பேர் சேர்ந்து தான் இதை வந்து நடத்திருப்பாங்க. ஸோ இந்த மிலிட்ரி கமாண்டர் தான் வந்து 10 நிமிஷம் நிறுத்தாமல் ஃபயர் பண்ணியிருப்பார். ஸோ கண்டினியூஸாக 10 minutes வந்து ஓப்பன்டு ஃபயர், பீப்புள் நோக்கி ஃபயர் பண்ணியிருப்பார். யார் பண்ணியிருப்பார்னா ஜெனரல் ரெஜினால்ட் டயர்னால் 10 நிமிஷம் கன்ஸ் வச்சு சுட்டுகிட்டே இருப்பார் 10 நிமிஷம். ஸோ இதில் 329 பேர் இறந்துருப்பாங்க. ஸோ மைக்கேல் ஓடையர் வந்து லியூட்டனன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப். ஸோ இவர் தான் வந்து இந்த மைக்கேல் ஓடையர் தான் வந்து இந்நாளில் அடுத்த வரும் நாட்களில் 1940 30 March 1940 30 March 1940 உத்தம் சிங் அப்படிங்கிற ஒரு ஆள், ஜாலியன்வாலா படுகொலையை பார்த்து வளர்ந்த ஒரு ஆள் வந்து லண்டன் போயிட்டு மைக்கேல் ஓடையரை போட்டு தள்ளியிருப்பார். எங்கே போட்டு தள்ளியிருப்பார்னா கேக்ஷன் ஹால் ஆஃப் லண்டன் அப்படின்னு அங்கே போட்டு தள்ளியிருப்பார். அப்புறம் அங்கே பென்டோவிலி ஜெயில்னு ஒன்று இருக்கும் லண்டன்லேயே, அங்கே தூக்கு மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ 2 பேர் காரணம், ஒருத்தர் மைக்கேல் ஓடையர், ஒருத்தர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ஸோ மைக்கேல் ஓடையருங்கிறது வந்து லியூட்டனன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப். அப்புறம் ஜெனரல் ரெஜினால்ட் டயர் வந்து கமாண்டர். ஸோ தாகூர் வந்து அவரோட நைட்ஹுட் ரிட்டர்ன் பண்ணிட்டார். இந்த ஜாலியன்வாலா இன்சிடென்ட்க்கு அப்புறம் தாகூர் ரிட்டர்ன் ஹிஸ் நைட்ஹுட். May 31, 1919 வந்து வைஸ்ராய்க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறார், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறார், அவரோட கண்டனத்தை தெரிவிக்கிறார். May 31, 1919 வந்து லெட்டர் டு வைஸ்ராய். May 31, 1919 லெட்டர் டு வைஸ்ராய். அதே மாதிரி காந்தி ஆல்சோ ரிட்டர்ன் ஹிஸ் கைசர்-இ-ஹிந்த் மெடல். காந்தியும் அவரோட கைசர்-இ-ஹிந்த் அப்படிங்கிற மெடலை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ஸோ வந்து உத்தம் சிங் வந்து 30 March 1940 உத்தம் சிங் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இந்த ஜாலியன்வாலா இன்சிடென்ட் நடக்கும்போது நேரில் கண்ணாக பார்த்துருப்பாரு. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
1940, 30 மார்ச் 1940. கிட்டத்தட்ட வந்து 21 வருஷம் கழிச்சு 30 மார்ச் 1940. 30 மார்ச் 1940 மைக்கேல் ஓடையர் அவர் வந்து உத்தம் சிங் வந்து மைக்கேல் ஓடையரை ஷார்ட் டெட். எங்கள் கேக்ஸ்டன் ஹால் ஆஃப் லண்டனில் வந்து மைக்கேல் ஓடையர் வாஸ் ஷார்ட் டெட். சரியா? தென் ஹி வாஸ் ஹேங்கட் அட்டு பென்டோ வில்லேஜ் தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க உத்தம் சிங்கை. ஸோ என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மார்ச் 1940, மார்ச் 30, 1940 தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ வந்து இந்த காந்தி வந்து கிலாஃபத் இஷ்யூ கமெண்ட் பண்ணால. ஸோ கிலாஃபத் இஷ்யூ பற்றி பார்த்துடலாம். ஸோ கிலாஃபத் இஷ்யூவோட முக்கியமான ஆளுங்க யார், கிலாஃபத் இஷ்யூவாக போராடின முஸ்லீம் லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மௌலானா முகமது அலி, மௌலானா ஷாக்குத் அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுக்கா முகமது. ஸோ மொத்தம் 5 பேர். மௌலானா முகமது அலி, மௌலானா ஷாக்குத் அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுக்கா முகமது. மொத்தம் 5 பேர் கிலாஃபத் இஷ்யூவில் போராடின முக்கியமான பெரிய 5 முஸ்லீம் லீடர்ஸ் பேர் வந்து மௌலானா முகமது அலி, மௌலானா ஷாக்குத் அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுக்கா முகமது. ஸோ நவம்பர் 1919 ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸு காந்தி. ஸோ நவம்பர் 1919 ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ நவம்பர் 1919 நவம்பர் 1919 நவம்பர் 1919 ஒரு ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் காந்திஜி பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. காந்திஜி பார்ட்டிசிபேட் பண்ணி முக்கியமாக 3 ஸ்லோகன் வந்து சொல்கிறாரு. 3 ஸ்லோகன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரியா? ஒன்று வந்து அல்லாஹு அக்பர் முஸ்லீம்ஸ்க்காக, ஓகே, அல்லாஹு அக்பர். ரெண்டாவது வந்து ஹிந்து முஸ்லாம் அங்கி ஜெய், இது வந்து ஹிந்து முஸ்லாம் அங்கி ஜெய். இவங்க 2 பேருமே ஒற்றுமையாக வந்து நேஷனுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதரம். ஸோ அல்லாஹு அக்பர் ஹிந்து முஸ்லாம் அங்கி ஜெய் வந்தே மாதரம். அல்லாஹு அக்பர் ஹிந்து முஸ்லாம் அங்கி ஜெய் வந்தே மாதரம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு மீட்டிங் நடக்குது. சரியா? இது வந்து 1919 நடக்குது. ஸோ ஜாலியன்வாலா நடந்த அதே இயரில் நவம்பர் 1919 ஸோ ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் காந்தி வந்து இந்த ஹிந்து முஸ்லாம் விஜய் அல்லாஹ் அக்பர் வந்தே மாதரம் ஸ்லோகன்ஸ்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 9th June 1920 அலகாபாத்தில் ஒரு கிலாஃபத் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அலகாபாத்தில் கிலாஃபத் கமிட்டி மீட்டிங் நடக்குது. எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9th June 1920 9th June 1920 June 9, 1920 9th June 1920 9th June 1920 9th June 1920 9th June 1920 வந்து அலகாபாத்தில் ஒரு கிலாஃபத் கமிட்டி மீட்டிங் நடக்குது. இந்த கிலாஃபத் கமிட்டி மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணால் 1st August அடுத்த வர 1st August 1920 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து முஸ்தஃபா கமல் பாஷா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து துருக்கியில் காபான்னு சொல்கிறாங்க. துருக்கியில் வந்து ஒரு லைக் எப்படின்னா முஸ்லீம்ஸ்க்குன்னு ஒரு குரு மாதிரி இருப்பாங்க, ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க, ரிலீஜியஸ் லீடர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேலிஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே துருக்கியில் இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து கேலிஃபேட்டை வந்து நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வேர்ல்டு வார் முடிஞ்சுன்னா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாகி போராடிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து கிலாஃபத் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க, முஸ்தஃபா கமல் பாஷா அப்படிங்கிறவர் வந்து அங்கே உள்ள பீப்புள்ஸ் கூட சேர்ந்து அங்கே உள்ள அரசரை வந்து த்ரோன்லேருந்து இறக்கி விட்டுருவார், முஸ்தஃபா கமல் பாஷா. சரியா? ஸோ முஸ்தஃபா கமல் பாஷா அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் ஹூ என்டர் தி கேலிஃபேட்டுங்கிற சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் அவர் பேர் வந்து யார் வந்து அபாலிஷ் பண்ணான்னா முஸ்தஃபா கமல் பாஷா. ஸோ முஸ்தஃபா கமல் பாஷான்னு சொல்லியிருப்பார், ரிலிஜியன் அண்ட் பொலிட்டிக்ஸ் ஷுட் நாட் கோ டுகெதர். சரியா? அதாவது மதமும் அரசியலும் ஒன்றாக சேர்ந்து போகக்கூடாது, அது 2 கம்பைனாக மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த முஸ்தஃபா கமல் பாஷா சொல்லியிருப்பார்.
ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு அது வளன்னு இழுத்துட்டு 1998 லான்ச் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிட்டே வருது. ஸோ கடைசியில் வந்து 2 செஷன் நடக்குது. 1920 2 செஷன் நடக்குது. ஒன்று செப்டம்பர் 1920 நடக்குது. செப்டம்பர் 1920 ஒரு செஷனு, அப்புறம் நவம்பர் 1920 செஷன் வரும். சரியா? ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஸ்பெஷல் செஷன் அட் ஐஎன்சி, ரெண்டுமே ஐஎன்சியோட செஷனு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் செஷன் அட் கல்கத்தாவில் ஒரு ஸ்பெஷல் செஷன் நடக்குது. ஸோ எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் 1920 நடக்குது. செப்டம்பர் 1920 கல்கத்தாவில் ஒரு ஸ்பெஷல் செஷன் நடக்குது. செப்டம்பர் 1920 கல்கத்தாவில் ஒரு ஸ்பெஷல் செஷன் நடக்குது. செப்டம்பர் 1920 கல்கத்தாவில் ஒரு ஸ்பெஷல் செஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் 1920 டிசம்பர் 1920 செப்டம்பர் அண்ட் டிசம்பர் ஃபஸ்ட்டு செப்டம்பர், 2வது டிசம்பர். ஓகே, டிசம்பர் 1920 ஒரு செஷன் நடக்குது. அது வந்து எங்கே நடக்குதுன்னா நாக்பூர் நடக்குது. ஸோ கல்கத்தாவில் ஒரு செஷன், நாக்பூர் ஒரு செஷன். கல்கத்தா செஷன், நாக்பூர் செஷன். கல்கத்தா வந்து செப்டம்பர் 1920, கல்கத்தா செஷன் செப்டம்பர் 1920, நாக்பூர் செஷன் வந்து டிசம்பர் 1920, செப்டம்பர் டிசம்பர். ஓகேவா? ஸோ கல்கத்தா செஷன் செப்டம்பர் 1920, கல்கத்தா நடக்கிற செஷன் ஸ்பெஷல் செஷனு. அதே மாதிரி நாக்பூர் நடக்கிற செஷன் அதாவது வந்து கல்கத்தா செஷனில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கல்கத்தா செஷன் வந்து ஐஎன்சியோட ஒரு ஸ்பெஷல் செஷனு. இது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் லான்ச் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த செஷன் நாக்பூர் செஷனில் வந்து அதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறது வந்து நாக்பூர் செஷன். இந்த நாக்பூர் செஷனில் தான் வந்து சேலம் சி விஜயராகவாச்சாரியாரெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். சேலம் சி விஜயராகவாச்சாரியார் பார்ட்டிசிபேட் பண்ணதுலாம் இந்த நாக்பூர் செஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ எப்போ நடக்கும்? டிசம்பர் 1920 நடந்திருக்கும். டிசம்பர் 1920 நடந்திருக்கும். ஸோ ஃபைனலி 1921 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விசிட் வரதாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பாய்காட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே வந்து நான் கோஆப்ரேஷன் பண்ண ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதோட பிளேஸோட பேர் பர்டோலின்னு எழுதணும். பர்டோலின்னு எழுதணும். ஸோ ஃபைனலி வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட், இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட விளைவாக இந்த ப்ராப்பராக நான் கோஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. பட் அது ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 1922 ஃபெயிலியர் ஆகிடும். காந்தி வந்து என்னென்னா நிறுத்திடுவார், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நிறுத்திடுவார். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து ப்ராப்பராக ட்ரைனடு பர்சன்ஸ் இருந்துக்க மாட்டாங்க. ப்ராப்பராக ட்ரைனடு சத்தியாகிரகிஸ் இருந்துக்க மாட்டாங்க. ஓகேவா? ப்ராப்பராக ட்ரைனடு சத்தியாகிரகிஸ் இருந்துக்க மாட்டாங்க. ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது எப்படி முறைப்படுத்தி கொண்டு போகணும், ஒரு சத்தியாகிரகம் நடக்குதுன்னா ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஹெட்டு காந்திஜி அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியுது. பட் அவங்களோட சர்வன்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ராப்பராக தெரியல, அவங்க ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன ஊரில் இருக்க வில்லேஜ் பீப்புள் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது தேசப்பட்டு இருக்கும். பட் அது எவ்வளோ அகிம்சையாக கொண்டு போகணுமா, போராட்டமாக கொண்டு போகணுமாங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு போனாங்க. ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டால் வந்து காந்திஜி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா வந்து ஸோ இது எப்போ சௌரி சௌரா இன்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னா 5th February 1922, February 5, 1922, February 5, 1922 சௌரி சௌரா நடக்குது. சௌரி சௌராங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா கோரக்பூர்னு ஒரு ஊரில் இருக்குது. கோரக்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது சௌரி சௌரா. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஸோ 22 போலீஸ்மேன், சரியா, 22 போலீஸ்மேன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கலவர கூட்டத்திலேருந்து வந்து 22 போலீஸ்மேன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த கலவரக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனையே கொளுத்திட்டாங்க. ஸோ 22 போலீஸ்மேன் வந்து எரிந்து இறந்து விட்டார்கள். 22 போலீஸ்மேன் வந்து இறந்துட்டாங்க. 22 போலீஸ் பீப்புள் வேறு இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டிருந்தது காந்தி வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஸோ 1924 வந்து காந்திஜி வாஸ் அரெஸ்டட். 1924 காந்திஜி வாஸ் அரெஸ்டட். ஸோ இது கூடயே நான் கோஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டாங்க யாருன்னா பாப்புலேஷன் ஆஃப் செரளா அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி மக்கள் வந்து டேக்ஸ் பே பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் யார் வந்து வழி நடத்திட்டு போனாங்க அப்படின்னா 2 பேர். ஒருத்தர் வந்து ராஜகோபாலாச்சாரி, சரி 3 பேர், முக்கியமான 3 லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்க யாருன்னா ராஜகோபாலாச்சாரி பின்னாடி சண்டை போட்ட பெரியார் வந்தார். ஸோ ராஜகோபாலாச்சாரிக்கும் பெரியாருக்கும் ஒரு கருத்து முதல் நடக்கும்.
ஸோ பெரியார், ராஜகோபாலாச்சாரி, எஸ் சத்தியமூர்த்தி 3 பேர். எஸ் சத்தியமூர்த்தி, பெரியார், பெரியார், ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, ராஜகோபாலாச்சாரி, பெரியார், சத்தியமூர்த்தி. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை தமிழ்நாட்டில் யார் கொண்டுட்டு போனாங்கன்னா அது வந்து 3 பேர். ராஜகோபாலாச்சாரி, பெரியார், சத்தியமூர்த்தி. ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, பெரியார். ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, பெரியார் 3 பேர். ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, பெரியார். ஸோ கேரளாவில் ஆன்டி ஜென்மி ஸ்ட்ரகிள் நடக்குது. கேரளாவில் ஆன்டி ஜென்மி ஸ்ட்ரகிள்ஸ் நடக்குது. கேரளாவில் ஆன்டி ஜென்மி ஸ்ட்ரகிள்ஸ் நடக்குது. ஆந்திராவில் முக்கியமான ஒரு பர்சன் வந்து போராட்டத்தை கொண்டு போகிறாரு. கோதாவரி ரீஜியன், ரம்பா ரீஜியனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து போராட்டத்தை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை கொண்டு போகிறாரு. அவர் பேர் வந்து அல்லூரி சீதாராமராஜு. அல்லூரி சீதாராமராஜு. அல்லூரி சீதாராமராஜு. அல்லூரி சீதாராமராஜு. ஸோ ஆந்திராவில் ரம்பா ரீஜியனில் அல்லூரி சீதாராமராஜுங்கிறவர் நான் கோஆப்ரேஷன் எடுத்து போகிறாரு. எந்த மெயினாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வநாதா டிஸ்ட்ரிக்ட்டு, ஈஸ்டர்ன் கேட்ஸ் விஸ்வநாதா டிஸ்ட்ரிக்ட்டை கொண்டு போகிறாரு. ஸோ மலபாரில் மாப்பிள்ளை பேசன்ஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் 1919 இந்தியன் கவுன்சில் ஆக்ட்டு 2 குரூப் ஃபார்ம் ஆகுது 1923 பக்கமாக. ஸோ வந்து ஓகே டைம்லைன் இப்படி தான். ஸோ காந்தி வராரு. காந்தி வந்து 3 சாம்பியன் சத்தியாகிரகா, அப்புறம் கேதா சத்தியாகிரகா, அப்புறம் வந்து அகமதாபாத் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்துகிற 1915 காந்தி இங்கே வராரு. 1918 இது 3 நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து 1919 வந்து இந்த நேஷ்னல் சத்தியாகிரகா இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜாலியன்வாலா இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் அவங்களோட சேர்ந்து கிலாஃபத்தையும் கம்பைன் பண்ணுறாரு. கம்பைன் பண்ணிட்டு போயிட்டு கடைசியில் வந்து இட் எண்டட் இன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அது சௌரி சௌரா இன்சிடென்ட் ஃபெயில் ஆனது. அங்கே நடந்த கலவரத்தால் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. காந்தி ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கெலாம் வந்து நேரு போஸ்லாம் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. காந்திஜி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை அப்படின்னு சொல்லி எதிர்த்திருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படி என்றால் 1923 பக்கமாக என்ன நடக்குதுன்னா 2 குரூப் உருவாகுது. ஒருத்தவங்க வந்து ப்ரோ சேஞ்சர்ஸு, இன்னொருத்தவங்க நோ சேஞ்சர்ஸு. ஸோ ப்ரோ சேஞ்சர்ஸுங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டு கூடயே இருந்துட்டு நாங்கள் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரோம், கவர்மெண்ட்டு போயிட்டு நாங்கள் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு எம்எல்ஏ எம்பிஸ் மாதிரி போயிட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர் மாதிரி ஆகிட்டு அதில் அப்படி நாங்கள் வந்து போராடுறோம் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோ சேஞ்சஸ். நோ சேஞ்சஸ்ங்கிறவங்க ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி சம்திங் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அது மாதிரி சொல்கிறவங்க வந்து நோ சேஞ்சஸ். இந்த ப்ரோ சேஞ்சஸ் யாருன்னா மோத்திலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்களாம் வந்து ப்ரோ சேஞ்சஸ். இவங்க இன்னொரு பேர் வந்து ஸ்வராஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ப்ரோ சேஞ்சஸ் சொல்லுவாங்க, இல்லை ஸ்வராஜ் சொல்லுவாங்க. நோ சேஞ்சஸ் வந்து காந்தி, ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் இவங்களாம் வந்து நோ சேஞ்சர்ஸு. ஸோ இந்த ப்ரோ சேஞ்சர்ஸ் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாங்க. ஸோ 106 சீட்டில் 42 சீட் வின் பண்ணுறாங்க. ஸோ 42 சீட் அவுட் ஆஃப் 100 எல்லாம் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணி ஆக்சுவலாக பெங்காலெலாம் ப்ராப்பராக வந்து சூப்பராக பண்ணாங்க. பிரிட்டிஷோட அநியாயத்தெல்லாம் வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்தாங்க பெங்காலில். ஸோ 1923 1923 ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு Jan 1923 ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி தான் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டு பெங்காலில் மாஸ் பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ பட் என்னதான் இருந்தாலும் 1925 சிஆர் தாஸ் டெத்து. 1925 சிஆர் தாஸோட டெத்து. 1925 சிஆர் தாஸ் டெத்து. ஸோ அதில் வந்து அந்த பார்ட்டி அப்படியே போயிடுச்சு. அந்த ப்ரோ சேஞ்சர்ஸ் பாதி பேர் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஹிந்துஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோ சேஞ்சர்ஸ் வந்து அப்படியே பிரிட்டிஷ் பக்கம் சாஞ்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலி ஆஃப்டர் சிஆர்எஸ் டெத்துக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து அப்படியே காணாமல் போயிடும் அந்த பார்ட்டி. ஸோ இந்த 1920s வந்து ஹிந்து அண்ட் முஸ்லீமுக்கும் பயங்கரமாக நடந்துருந்துச்சு. நிறைய ரியாட் கலவரம் நடந்துச்சு.
ஸோ 1919 ஆக்ட் என்ஸ் இன் ப்ரொவின்ஷியல் அட்டானமி ஆக்ட் 1935. 1919 ஆக்ட் வந்து இந்த மானிட்டரி சேஞ்ச் ஃபார் ரிஃபார்ம்ஸ் அந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1919 என்னடி இதுக்கப்புறம் அந்த ஆக்டில் வந்து எதில் முடிஞ்சதுன்னா 1935 ப்ரொவின்ஷியல் அட்டானமி ஆக்டில் முடிஞ்சது. 1935 ப்ரொவின்ஷியல் அட்டானமியில் முடிஞ்சது. 1924 தான் வந்து காந்திஜி அரெஸ்ட் பண்ணியிருப்பார். 1924 தான் காந்திஜி அரெஸ்ட் ஆகிருப்பார். ஸோ லெஃப்டிஸ்ட்டு மார்க்சிசம் ஃபாலோ பண்ணாலும் லெஃப்டிஸ்ட் சொல்லுவாங்க. நேரு போஸ்லாம் லெஃப்டிஸ்ட். ஸோ இதுக்கு நடுவில் ரேடிக்கலிசம் நிறையா நடந்திருக்கும். பகத்சிங்லாம் இருப்பார். சரி, பகத்சிங் கூட 3 பேர் இருப்பாங்க. பகத்சிங், பிகே தத்து, ராஜகுரு அவங்களாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக சைமன் கமிஷன் ஒன்று வரும். ஸோ 1927 வரும். ஸோ அதை எதிர்த்து வந்து லாலா லாஜ்பத் ராய் வந்து லாகூரில் போராடி இருப்பார். ஸோ அப்போது வந்து நடத்திய தடியடியால் லாலா லாஜ்பத் கொல்லப்படுகிறார். அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் பகத்சிங்கு. சரியா, சாண்டர்ஸ்னு ஒரு போலீஸ் வந்து இது மாதிரி லாலா லாஜ்பத் அடித்து இறந்துட்டு சொல்லிட்டு சாண்டர்ஸை கில் பண்ணுறாங்க. யார் கில் பண்ணுறா? அவரை கொண்டுடுறாங்க. சாண்டர்ஸை மர்டர் பண்ணிடுறாங்க. யாருன்னா பகத்சிங், ராஜகுரு, சந்திரசேகர் ஆசாத். பகத்சிங், ராஜகுரு, சந்திரசேகர் 3 பேர் சேர்ந்து கொலை பண்ணிடுறாங்க யார்? சாண்டர்ஸை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ் வந்து கொண்டு இருக்க மாட்டார். சாண்டர்ஸ்க்கு பதிலாக வந்து ஆக்சுவல் பர்சன் யார் கொண்டு இருப்பாங்கன்னா வந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் உண்மையான ஆள். ஜேம்ஸ் ஏ ஸ்காட் எஸ்பி அட் லாகூர். அவர் வந்து லாலா லாஜ்பத்தில் தடியடி நடத்தி அவர் அட்டாக் பண்ணியிருப்பார். யாருன்னா உண்மையான ஆள் வந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட் எஸ்பி அட் லாகூர். பட் அவரை விட்டுட்டு சாண்டர்ஸை கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏப்ரல் 8, 1929 வந்து பகத்சிங்கோட பிகே ரத்துலாம் வந்து ஜாயின் பண்ணிட்டு பாம்பு போட்டிருப்பாங்க. 1928 ஆக்சுவலாக வந்து 1928 வந்து 2 பில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ட்ரேட் டிஸ்பியூட் பில்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரேட் டிஸ்பியூட் பில் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. லேபர் லெஜிஸ்லேஷன் பில், ஆன்டி லேபர் லெஜிஸ்லேஷன் பில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 1928. ஸோ 1929 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகும்போது அந்த டேட்டில் தான் வந்து பகத்சிங்கும் பிகே தத்தும் வந்து பாம்பு போட்டிருப்பாங்க. சரியா, என்னைக்கு போட்டிருப்பாங்கன்னா ஏப்ரல் 8, 1929. ஏப்ரல் 8, 1929. ஏப்ரல் 8, 1929. ஸோ ஏப்ரல் 8, 1929. ஸோ அப்புறம் 1925 வந்து கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் வந்திருக்கும். யார் கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ்னால் ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபக் உல்லா கான், அப்புறம் இன்னும் சில பேர் சேர்ந்து வந்து ஒரு ட்ரெயினில் லூட் அடிச்சிருப்பாங்க. அது பேர் தான் கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் வந்து 1925. ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபக் உல்லா கான் இவங்களாம் சேர்ந்து ஒரு ட்ரெயினை லூட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இப்போ சைமன் கேஸ் வருது. சைமன் கமிஷன் வருது. ஸோ சைமன் கமிஷன் எப்போ வருது அப்படின்னா வந்து என்ன டேட் வருதுன்னா 8th November 1927. ஸோ சைமன் கமிஷன் வந்து 1927, 8th November 1927. 8th November 1927. 7 இங்கிலீஷ் மெம்பர்ஸ். சரியா, ஒரு குரூப் வருது. அந்த சைமன் கமிஷன் நடக்கும். கமிஷனில் மொத்தம் 7 பேர். 7 பேருமே வந்து இங்கிலீஷ் மெம்பர்ஸு. அதோட ஹெட்டு யாருன்னு பார்த்தா ஜான் சைமன். ஸோ சைமன் கமிஷன் 1927, 8th November 1927. சைமன் கமிஷன் 1927, 8th November 1927. சைமன் கமிஷன் 8th November 1927. மொத்தம் 7 இங்கிலீஷ் மெம்பர்ஸ். 7 இங்கிலீஷ் மெம்பர்ஸ். 7 பேருமே வந்து இங்கிலீஷ் மெம்பர்ஸு. ஹெட் யாருன்னா ஜான் சைமன். ஸோ இதுக்காக தான் போராடிப்பார் லாலா லாஜ்பத் போராடிருப்பார் 1927. தடியை நினச்சி சாவடிச்சிருப்பாங்க. போலீஸ் லாலா லாஜ்பத் ராய் டைட் அண்டர் போலீஸோட ப்ரூச்சுவல் அட்டாக்கால் லாலா லாஜ்பத் ராய் இறந்துருப்பார். ஸோ 1927 சைமன் கமிஷன் வருது. வழக்கம் போல் எல்லாருமே ஐஎன்சி வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. ஸோ 1927 ஒரு மீட்டிங் நடக்குது. ஆல் பார்ட்டிஸ் கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா மெட்ராஸில் நடக்கும். காங்கிரஸ் செஷன் தான்.
ஸோ அது வந்த உடனே லைக் அந்த சைமன் கமிஷன் வந்து 1927 வந்து அதே இயரில் ஒரு காங்கிரஸ் செஷன் ஒன்று நடக்குது, சென்னை நடக்குது. ஆல் பார்ட்டிஸ் எல்லாமே அப்போஸ் பண்ணாங்க, இந்த சைமன் கமிஷனுக்கு அப்போஸ் பண்ணாங்க 1927. ஸோ நெக்ஸ்ட் இயர் 1928 டிசம்பரில் ஸோ கல்கத்தாவில் மீட் பண்ணுறாங்க. ஆல் பார்ட்டிஸ் மீட் அட் கல்கத்தா 1928 டிசம்பர். ஸோ 1928 டிசம்பரில் ஆல் பார்ட்டிஸ் மீட் அட் கல்கத்தா. சரியா? அங்கே வந்து மோதிலால் நேரு ஹெட்டாக இருக்கார். 1928 டிசம்பரில் ஒரு காங்கிரஸ் நடக்குது. அந்த காங்கிரஸ் எங்கே நடக்குதுன்னா வந்து கல்கத்தாவில் நடக்குது. அதில் வந்து மோதிலால் நேரு ஹெட்டாக இருப்பார். லெஃப்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, மார்க்சிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடெண்ட் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஸோ வந்து மோதிலால் நேரு ஹெட்டாக இருந்தார். லெஃப்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜவஹர்லால் நேரு பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஸோ இந்த கல்கத்தா மீட்டிங்கில் தான் வந்து ஜின்னா வந்து அவரோட ப்ரொப்போசல்னு சொல்லுவார். எனக்கு 1/3 சீட்ஸ், எங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து 1/3 சீட்ஸ், விச் மீன்ஸ் 33% ஆஃப் சீட் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் எங்களுக்கு முஸ்லீம்ஸுக்கு வேணும். ஸோ இது மாதிரி அவரோட ப்ரொப்போசல் தான் சொல்லியிருப்பார். ஸோ வந்து ஹிந்து மகாசபா மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தென் ஆல்சோ திரும்ப வந்து அவரோட ப்ரொப்போசலை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு ஜின்னாஸ் 14 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருப்பார். ஸோ அது ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் ஸ்டில் கல்கத்தா செஷனில் வந்து ஜின்னாவை வந்து யார் சப்போர்ட் பண்ணா, முகமது ஜின்னாவை சப்போர்ட் பண்ணா அப்படின்னு கேட்டால் தேஜ் பகதூர் சப்ரே அவர்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பார். தேஜ் பகதூர் சப்ரே சீக்குன்னு நினைக்கிறேன். தேஜ் பகதூர் சப்ரேலாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். தேஜ் பகதூர் சப்ரே வந்து முகமது ஜின்னா வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் போனவர் தான் ஜின்னா வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து ஜின்னா வாஸ் கால்ட் அஸ் அம்பாசடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யுனைட்டியோட அம்பாசடர் என்று அழைக்கப்பட்டவர் முகமது ஜின்னா. அதனால் யாரால் அழைக்கப்பட்டிருப்பாங்கன்னா வந்து சரோஜினி நாயுடுவால் அழைக்கப்பட்டிருப்பார் ஜின்னா. ஸோ அப்படியேப்பட்ட ஒருத்தரை கடுப்பாகி அனுப்பிவிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாட்டை விட்டு வெளில போயிருப்பார். ஹீ ரிட்டர்ன் அஸ் ஒரு கம்யூனலிஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டை மாற்றிக்குவார். எங்கள் செப்பரேட் நேஷன் வேணும், முஸ்லீம்ஸுக்கு செப்பரேட் நேஷன் வேணும், அது மாதிரி சம்திங் டிபெண்ட் பண்ணிட்டு பின்னாடி வருவார். 1941 வருவார். ஸோ கம்மிங் டு பேக், ஸோ 1927 8th நவம்பர் சைமன் செஷன் நடக்குது. அதே இயரில் சென்னையில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடக்குது. அதில் வந்து எல்லா பார்ட்டிஸும் இதுக்கு சைமன் செஷனை அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே கல்கத்தா 1928 டிசம்பரில் கல்கத்தாவில் ஒரு செஷன் நடக்குது. அதில் ஜின்னாவோட கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மோதிலால் நேரு ஹெட்டாக இருக்கார். லெஃப்டிஸ்ட்டு அது மார்க்சிசம் ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த லெஃப்டிஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து ஜவஹர்லால் நேரு வாஸ் மேட் அஸ் பிரசிடென்ட். ஜவஹர்லால் நேரு வந்து பிரசிடெண்ட்டாக மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் 1929 லாகூர். ஸோ 1929 லாகூரில் 31 டிசம்பர் 1921, சரியா? 1925 கடைசி நாள் 31 டிசம்பர் 1929 என்ன பண்ணியிருப்பாங்க, லாகூர் காங்கிரஸ் செஷனில் ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களோட கோல் என்ன, நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லியிருப்பார். பூர்ண ஸ்வராஜ் மீன்ஸ் என்னென்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லியிருப்பார்? ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். என்னைக்கு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 1925, டிசம்பர் 31, 1921 லாகூர் காங்கிரஸ் செஷனில் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். ஸோ ட்ரைகலர் ஃப்ளாக்லாம் ஏற்றுறாங்க. ஓகே, அவங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 26 ஜனவரி 1930, 26 ஜனவரி 1930, 26 ஜனவரி 1930 தான் வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு நமக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 26 ஜனவரி 1930 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 31 அதுக்கு அடுத்து ஒரு 4 நாள் தான், 5 நாள். 31 ஜனவரி 1930, 31 ஜனவரி 1930 அப்போ வந்து லார்ட் இர்வின் இருப்பார். இர்வின்கிற வைஸ்ராயா இருப்பார்னு நினைக்கிறேன். லார்ட் இர்வின் இருப்பார். ஸோ இர்வின் வந்து எங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? 31 ஜனவரி 1930 26 ஜனவரி வந்து இதெல்லாம் 26 ஜனவரி 1930 இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து அறிவிச்சார் ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து ஒரு 5 நாளுக்குள்ளே 31 ஜனவரி 1930 எங்களோட விஷஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பாய்காட் பண்ணப்படும்
அப்புறம் வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு காட்டன் ரைட்டாக சொல்லியிருப்பாங்க. நாடிருவின் கண்டு கூட மாட்டார். 31 ஜனவரி 1930 நாடிருவின் சுத்தம் கண்டுக்க மாட்டார். அப்புறம் வந்து ஆரம்பிக்கிறாங்க சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆக்டை ஆரம்பிக்கிறாங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறாங்க. சரியா, உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று வந்து இங்கே மெயின் வந்து காந்தி ஆரம்பிக்கிறாரு, அதை பார்த்து தமிழ்நாட்டில் ஒன்று ஆரம்பிப்பாங்க. சரி, ஓகே, மெயின் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ 12th மார்ச்லேருந்து April 5 வரைக்கும். சரி, 12th மார்ச் டு 5th ஏப்ரல். சரியா, ஏப்ரல் 12லேருந்து மார்ச் 5 வரைக்கும். மார்ச் 12லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும். சரி, 12th மார்ச் டு 5th ஏப்ரல். 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 ஸோ 78 இன்மேட்ஸ், 78 சத்தியாகிரகிகள். அப்புறம் வந்து 24 நாட்கள், 24 டேஸு. அப்புறம் வந்து 241 மைல்ஸு. 241 மைல்ஸ்னால் அப்ராக்சிமேட்டாக 375 கிலோமீட்டர்ஸ். 241 மைல்ஸ் மீன் 375 கிலோமீட்டர்ஸு. டேட்டு பார்த்தீங்கன்னா 12th மார்ச் டு 5th ஏப்ரல். 12th மார்ச் டு 5th ஏப்ரல். 12th மார்ச் டு 5th ஏப்ரல். எங்கேருந்து, சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரையில். ஸோ சால்ட் சத்தியாகிரகா முதல்ல டேட்டு பார்த்தீங்கன்னா 12th மார்ச் 1932, 5th ஏப்ரல் 1930. 12th மார்ச் டு 5th ஏப்ரல். 12th மார்ச் டு 5th ஏப்ரல். 24 நாள், 24 டேஸு, 241 மைல்ஸு. 241 மைல்ஸ்னால் அப்ராக்சிமேட்லி 375 கிலோமீட்டர்ஸு. 78 இன்மேட்ஸோடு கிளம்புறாங்க. 78 இன்மேட்ஸோடு கிளம்புறாங்க. 24 டேஸ். சரியா, ஸோ அடுத்து இங்கே வந்து வேதாரண்யம், திருச்சி டு வேதாரண்யம் 150 மைல்ஸா. திருச்சி டு வேதாரண்யம் 150 மைல். திருச்சி டு வேதாரண்யம் 150 மைல்ஸு. ஸோ திருச்சி டு வேதாரண்யம் வந்து 150 மைல்ஸ். ஸோ திருச்சி டு வேதாரண்யம்னா ரயிலில் என்ன நடக்குன்னா, கும்பகோணம், சேவமாங்குடி, திருத்துறைப்பூண்டி. சரியா, வேதாரண்ய சத்தியாகிரகம் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் எந்தெந்த ஊர் வழியாக போகிறாங்கன்னா வந்து கும்பகோணம், சேவமாங்குடி, திருத்துறைப்பூண்டி. கும்பகோணம், சேவமாங்குடி, திருத்துறைப்பூண்டி, இந்த 3 ஊர் வழியாக போகிறாங்க. கும்பகோணம் வழியாக, சேவமாங்குடி வழியாக, திருத்துறைப்பூண்டி வழியாக போகிறாங்க. ஓகேவா. ஸோ யார் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் யார் முன்னெடுத்து பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எழுத வேண்டியது ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜின்னு எழுதணும். சரி, ராஜாஜின்னு எழுதணும். இங்கே எப்போ நடக்குதுன்னா வந்து 13 ஏப்ரல், 13th ஏப்ரல் டு 28th ஏப்ரல். ஸோ இங்கே வந்து எப்போ நடக்குதுன்னா 13 ஏப்ரல்லேருந்து 28 ஏப்ரல். 13th ஏப்ரல் டு 28th ஏப்ரல். 13th ஏப்ரல் டு 28th ஏப்ரல் 1930. சரி, 13th ஏப்ரல் டு 28th ஏப்ரல். 13 ஏப்ரல்லேருந்து 28. அந்த சத்தியாகிரகா மார்ச் 12லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும். இப்போ ஏப்ரல் 5 இங்கே முடிஞ்ச உடனே இங்கே வந்து ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28. ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28. ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28. ஏப்ரல் 13ஆந்தேதியிலேருந்து ஏப்ரல் 28ஆந்தேதி வரைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த வேதாரண்ய சத்தியாகிரகம் போகும்போது ஜெயத்தான் அப்படின்னு ஒருத்தர் தஞ்சாவூர் கலெக்டராக இருந்திருப்பார். ஜெயத்தான்ங்கிற சந்திராவூர் கலெக்டராக இருப்பார். அவர்லாம் வந்து ஆர்டர் போட்டுருப்பார், சத்தியாகிரகிகள் யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அங்கே உள்ள பீப்புள் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, தங்க இடம் தரக்கூடாது, சம்திங் அது மாதிரிலாம் சொல்லியிருப்பார். நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டிருப்பார். ஸோ இதுக்கு வந்து வேதாரண்ய சத்தியாகிரகப்போ ஒரு கலெக்டர் வந்து எதிர்த்திருப்பார், கொஞ்சம் முரண்டு பிடித்திருப்பார். அவர் பேர் தான் ஜெயத்தான். ஸோ அந்த சிவில் டிஸ்டர்பன்ஸ் ஆக்ட் அப்போ சத்தியாகிரகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி அப்புறம் கான் அப்துல் காஃபர் கான். ஸோ நார்த் வெஸ்ட்டில் வந்து கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்னு சொல்லிட்டு குடாய் கித்மத்கர் அப்படிங்கிற வந்து ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. குடாய் கித்மத்கர் அப்படிங்கிற பேரில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரெட் ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க, சிகப்பு சட்டை அணிந்து போராடுவார்கள். அதோட இதோட பேர் வந்து குடாய் கித்மத்கர் சொல்லிட்டு நார்த் வெஸ்ட்டில் போராடுவாங்க. யாருன்னா வந்து மெயின் ஆள் யாருன்னா கான் அப்துல் காஃபர் கான், குடாய் கித்மத்கர், ரெட் ஷர்ட்டு. கான் அப்துல் காஃபர் கான்,
குடாய் கித்மத்கர் ரெட் ஷர்ட்டு. கான் அப்துல் காஃபர் கான் வந்து குடாய் கித்மத்கர் எங்கன்னா நார்த் வெஸ்ட்டில். சரியா? அதே மாதிரி சோல்ஜர்ஸ் ஆஃப் காரோலி ரெஜிமெண்ட்டு. சோல்ஜர்ஸ் ஆஃப் காரோலி ரிஃப்யூஸ் டு ஷூட், ரிஃப்யூஸ் டு ஃபயர் அட் அன்ஆர்ம்டு சத்தியாகிரீஸ். சரியா? அதாவது பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, காரோலி ரெஜிமெண்ட் சோல்ஜர்ஸ் வந்து சத்தியாகிரீஸ் பார்த்து சுட சொல்லியிருப்பாங்க. சரியா? ஃபயர் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் அந்த காரோலி ரெஜிமெண்ட் சோல்ஜர்ஸ் வந்து அன்ஆர்ம்டு சத்தியாகிரீஸ். சரியா? எந்த ஒரு நிராயுதபாணியாக இருந்து சத்தியாகிரீஸ் மேலே ஷூட் பண்ணுறதுக்கு முடியாது என்று ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? சோல்ஜர்ஸ் ஆஃப் காரோலி ரெஜிமெண்ட் ரெஃப்யூஸ் டு ஃபயர் அட் அன்ஆர்ம்டு சத்தியாகிரீஸ். ஸோ அப்புறம் காந்தியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. காந்தி ஏர்வாடு ஜெயில் போயிடுவார். ஓகே, சில பேசிக் திங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, மானியம்னா ஃபாரஸ்ட் ஏரியா. மானியம் மீன்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து 2 ஆக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 1865, இன்னொன்று வந்து 1878. ஃபஸ்ட்டு வந்து 1865, இன்னொன்று வந்து 1878. ரெண்டுமே வந்து 1865, 1878. 1865 பிரிட்டிஷ், 1865 ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஆக்ட், பிரிட்டிஷோட ஆக்ட். அப்புறம் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1878 சாரி 1865. ஸோ கம்மிங் பேக், ஸோ முக்கியமான ஒரு டாபிக் வரும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ், வட்டமேஜை விவாதங்கள். ஓகே, ஸோ மொத்தம் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. சரியா? ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 நடக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு, செகண்டு, தேர்டு 3 நடக்குது. ஸோ 30 ஆரம்பிக்குது, 1930 ஆரம்பிக்குது. ஸோ இயர்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930, ரெண்டாவது வந்து 1931, மூணாவது 1932. சரியா? 1930, 1931, 1932. ஃபஸ்ட்டு வந்து 30, ரெண்டாவது வந்து 31, மூணாவது 32. சரி 31 32, சாரி 32. ஃபஸ்ட்டு வந்து 1930, செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து 1931, தேர்டு வந்து 1932. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிளும் சரி, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சரி, ஐஎன்சி குட் நாட் பார்ட்டிசிபேட். ஐஎன்சி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டார்கள். ஐஎன்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டாவது செஷன் அப்போது, அதாவது 1931, 1931 மட்டும் காந்திஜி அப்புறம் ஐஎன்சி மெம்பர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இயரில் வந்து ஒரு காந்தி இர்வின் பேக்ட் வந்து நடந்திருக்கும். காந்தி இர்வின் பேக்ட் எப்போனா March 5, 1931. March 5, 1931. March 5, 1931. ஸோ மார்ச் 5 1931, March 5, 1931 வந்து காந்தி இர்வின் பேக்ட் அக்ரிமெண்ட் நடந்திருக்கும். ஸோ அந்த பேக்டோட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, வயலன்ஸில் ஈடுபடாமல் போராடின பீப்புள் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இர்வின் சொல்லியிருப்பார். பதிலுக்கு வந்து நீங்கள் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து நீங்கள் கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் கேட்டிருப்பார். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ காந்தி இர்வின் பேக்ட் வந்து March 5, 1935, March 5, 1931 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அந்த கொஷின் ஆன் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸை திரும்ப பிரச்சனை வந்து திரும்பியும் பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திரும்ப நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து காந்திஜி அரெஸ்ட் பண்ணப்படுவார். எப்போ அரெஸ்ட் பண்ணப்படுவார்னா 4th Jan 1932. 4th Jan 1932 அரெஸ்ட் பண்ண வருவார். 4th Jan 1932 அரெஸ்ட் பண்ணப்படுவார். காந்தி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுவார். 4th Jan 1932. 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 ஸோ காந்தி இர்வின் பேக்ட் போடுவாங்க March 5, 1931. ஸோ அப்புறம் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டுருக்கும். இர்வின் பேக்ட் போட்டோன்னா ஸ்மூத்தாக போய்கிட்டுருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கொஷின் ஆன் எலக்ட்ரேட் வரும்போது செப்பரேட் எலக்ட்ரிக் கம்யூனிவல் அமார்ட் ரிலேட்டடாக வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் பேச்சு வரும்போது காந்தி திரும்பவும் டென்ஷன் ஆகி திரும்ப வந்து லான்ச்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் லான்ச் பண்ணுவார். தென் வழக்கம் போல் அரெஸ்ட் பண்ணப்படுவார். எப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 4th Jan 1932. 1932 4th Jan 1932. 4th Jan 1932. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்னா November 1930. November 1930 ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது.
லண்டனில் நடக்குது. ஸோ ராம்சே மெக்டொனால்ட்ஸ் வந்து ஒரு கொஷின் எழுப்புறாரு. டெட்லாக் கொஷின் ஆன் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ரிலேட்டடாக ஒரு டெட்லாக் கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறாரு. ஸோ வித்தவுட் காங்கிரஸ் நடக்குது. இது வந்து வித்தவுட் காங்கிரஸ் நடக்குது. சரி, செகண்ட் வரும்போது காந்தியுடன் பேக்ட் போட்டுறாங்க. ஸோ எல்லாமே காங்கிரஸ், காந்தி, பிரிட்டிஷுக்கும் காந்திஜினால கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இட்வின் பேக்ட்டுக்கு அப்புறம் March 5, 1930 கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. திரும்பவும் அதே கொஷின் தான். என்னது, காந்தி வந்து அக்செப்ட் பண்ணல, ரிஃப்யூஸ் டு அக்செப்ட் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வந்து காந்தி அக்செப்ட் பண்ணல. ஸோ திரும்ப வந்து லான்ச்டு சிவில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூமெண்ட். அகெயின் சிவில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூமெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாரு. இது லான்ச் பண்ணதால் காந்திஜி வாஸ் அரெஸ்டட். எப்போ அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்னா 4th Jan 1932 அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். 4th Jan 1932 அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். இந்த காந்திஜி அவங்கள அரெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்து கம்யூனலோட வந்து லான்ச் பண்ணுறாங்க. எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னா வந்து 16th August 1932 வந்து கம்யூனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். கம்யூனல் அவார்டுனா என்னென்னா வந்து ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வந்து மைனாரிட்டிஸ் தர்றது தான் வந்து கம்யூனல் அவார்டு. சரியா, தனித்தனி எலக்ட்ரேட்ஸ் வந்து தர்றது தான் மைனாரிட்டி தர்றது. முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸுக்கு, ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்களுக்கு தர்றது. மைனாரிட்டிஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து அவங்களுக்கு பிரித்து தருவது தான் கம்யூனல் அவார்டு. சரியா, ஆஸ் பர் சஜஷன் ஃப்ரம் அம்பேத்கர். ஸோ 4th Jan 1932 காந்திஜி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து 16th August 1932 அது வந்து கம்யூனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த மாதமே, சரியா, அதே வருஷம் 1932 அதுக்கு அடுத்த மாதம் 20 செப்டம்பரே வந்து காந்திஜி ஃபாஸ்டிங் டு டெத்து. காந்திஜி வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார், சாகுமுறை உண்ணாவிரதம் எடுக்கிறார். ஸோ இது ஃபோர்ஸ் பண்ணி தான் இவர் இந்த உண்ணாவிரதம் பண்ணுறதால தான் வந்து பூனா பேக்ட் வந்து முடியும். ஸோ பூனா பேக்ட் படி ரிசர்வேஷன் வந்து 18% இருக்கணும். சீட்ஸ் வந்து 71 சீட்ஸ் வந்து 140 சீட்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா, பூனா பேக்ட் வந்து ரிசர்வேஷன் 18% இருக்கணும். பூனா பேக்ட் வந்து ரிசர்வேஷன் 18% இருக்கணும். சீட்ஸ் வந்து 71 to 148 சீட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கம்யூனல் அவார்டெலாம் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ராம்சே மெக்டொனால்டு. ஸோ இப்போ வந்து டேட்டு மட்டும் பார்க்கலாம் என்னென்னு. ஸோ 1931 தெரியும். ஸோ ஆக்சுவலாக இயர் தெரியும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் வந்து 1930, செகண்ட் வந்து 31, தேர்ட் வந்து 1932 தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் 1930 ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து எப்போ நடக்குது அப்படி என்றால் செப்டம்பர் 7 நடக்குது. செப்டம்பர் 7, 1931. செப்டம்பர் 7, 1931. செப்டம்பர் 7, 1931 செகண்ட் ரவுண்டு. செப்டம்பர் 7, 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 to December 24. 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 ஃபஸ்ட்டு வந்து நவம்பரு, செகண்ட் வந்து செப்டம்பர் 7, செகண்ட் வந்து செப்டம்பர் 7, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் செப்டம்பர் 7, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து செப்டம்பர் 7. தேர்டு வந்து 17th November to 24th December. 17th November to 24th December. 17th November to 24th December. ஸோ இந்த காந்தி இர்வின் பேக்ட் இருக்குல்ல, 5th March 1931 காந்தி இர்வின் பேக்ட் போட்டிருப்பாங்க. அதை வந்து எந்த செஷனில் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா கராச்சி காங்கிரஸ் செஷன் 1931. கராச்சி காங்கிரஸ் செஷன் 1931 ரொம்ப முக்கியம். கராச்சி காங்கிரஸ் செஷன் 1931 கராச்சி காங்கிரஸ் செஷன் நடக்கும். அந்த செஷனில் தான் வந்து ரேட்டிஃபைடு, தட் காங்கிரஸ் செஷன் ரேட்டிஃபைட் தி காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் பேக்ட் அங்கே தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் காந்திஜி வந்து 4th January 1930 அரெஸ்டடு. அதுக்கப்புறம் வந்து 16 August 1930 வந்து கம்யூனல் அனௌன்ஸ்டு பை ராம்சே மெக்டொனால்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாதமே 20 September 1930 காந்தி ஃபாஸ்டிங் டு டெத்து. அது வந்து பூனா பேக்டில் போய் முடிஞ்சிடும். ரிசர்வேஷன் 18% சீட்ஸு ஆர் சீட்ஸ் 71 to 140 சீட்ஸ் தரணும், அது வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த பக்கம் யார் இருப்பாங்கன்னா காந்திஜி, வல்லபாய் பட்டேல், காந்திஜி, ராஜேந்திர பிரசாத், மதன் மோகன் மாளவியா, இவங்க வந்து ஒரு கேங்காக இருப்பாங்க. ஸோ காந்திஜி, மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத், இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இந்த பக்கம் அம்பேத்கர் கூட யார் இருப்பா அப்படின்னா வந்து MC ராஜா இருப்பார்.
அம்பேத்கர் கூட யார் இருப்பாங்கன்னா எம்சி ராஜா இருப்பார். அம்பேத்கர் கூட இருப்பார், எம்சி ராஜா இருப்பாங்க. ஸோ காந்தி, மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர, இவங்க ஒரு குரூப்பு. காந்தி, மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத், இவங்க ஒரு குரூப்பு. அம்பேத்கர் கூட எம்சி ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்க. ஸோ காந்தியும் ஹரிஜன் சேவாக் சங்கம் ஒர்க் பண்ணார். ஓகே. ஸோ முக்கியமான டேட்டு டெம்பிள் என்ட்ரி டேனா என்ன டேட்டுன்னா 8 Jan 1933. Jan 8 1933. Jan 8 1933. ஸோ Jan 8 1933 வந்து டெம்பிள் என்ட்ரி டே. Jan 8 1933 டெம்பிள் என்ட்ரி டேட். Jan 8 1933 வந்து டெம்பிள் என்ட்ரி டேட்டு. சரி, டெம்பிள் என்ட்ரி டே வந்து எந்த டே வந்து டெம்பிள் என்ட்ரி டேனா 1933 ஜனவரி 8 ஜனவரி 8 1933 ஜனவரி 8 1933. ஸோ அம்பேத்கரை பற்றி பார்க்கலாம். நிகழ்ச்சியின் கடைசி பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். ஓகே. அம்பேத்கர் வந்து மஹர் அப்படிங்கிற வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட கேஸ்ட்டில் பிறந்திருப்பார். சரியா? மஹர் அப்படிங்கிற கேஸ்ட்டில் பிறந்திருப்பார். அம்பேத்கர் வாஸ் born in மஹர் கேஸ்ட்டில் பிறந்திருப்பார். 1912 1912 ஜாயின் எல்ஃபின்ஸ்டன் காலேஜ். 1912 ஜாயின் எல்ஃபின்ஸ்டன் காலேஜ். 1912 வந்து ஜாயின்டு எல்ஃபின்ஸ்டன் காலேஜ். 1912 வந்து ஜாயின் எல்ஃபின்ஸ்டன் காலேஜ். 1912 ஜாயின் எல்ஃபின்ஸ்டன் காலேஜ். பிஜி அப்புறம் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாரு. அப்புறம் லண்டனில் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாரு. பிஜி வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி, அப்புறம் லண்டன் வந்து லா அண்ட் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பாரு. 4 வருஷம் கழிச்சு எல்ஃபின்ஸ்டன் காலேஜ் சேர்ந்த 4 வருஷத்துல 1916 வந்து கேஸ்டஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு ஆந்த்ராலஜி பண்ணியிருப்பார். கேஸ்டஸ் இந்தியான்னு ஒரு ஆந்த்ராபாலஜி பண்ணியிருப்பார். கேஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு வந்து ஒரு ஆந்த்ராபாலஜி பண்ணியிருப்பார். ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முன்னாடி வந்து அம்பேத்கரும் காந்தியும் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க லண்டனில். பட் அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அம்பேத்கரும் காந்தியும் லண்டனில் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்து அவர் ஃப்ரான்சைஸ் கமிட்டி, சவுத் போரோ ஃப்ரான்சைஸ் கமிட்டி, அதுக்கெலாம் அது மீட் பண்ணியிருப்பாங்க. 1942 டிஃபென்ஸ் கமிட்டி அட்வைஸராக இருப்பார் நினைக்கிறேன். 1940 டிஃபென்ஸ் கமிட்டி அட்வைஸராக இருப்பார். ஸோ ஓகே. அவரோட புக்ஸு, அவரோட அசோசியேஷன்ஸ்லாம் பார்ப்போம். வந்து மூக் நாயக் बहिष्कृत हितकर सभा. மூக் நாயக் பகிஷ்கிருத் ஹிதகர் சபா. ஒன்று வந்து மூக் நாயக்னா லீடர் ஆஃப் தி டம்ப். சரியா? டம்போட லீடர் அப்படின்னு அர்த்தம். மூக் நாயக்னா லீடர் ஆஃப் தி டம்ப். மூக் நாயக் லீடர் ஆஃப் தி டம்ப்பு. அப்புறம் வந்து பகிஷ்கிருத் ஹிதகர் சபா. சரியா? லீடர் இதனால் எக்ஸ்க்ளூடட் அசோசியேஷன் இருக்கும். சரியா? அசோசியேஷன் ஃபார் தி எக்ஸ்க்ளூடட். அப்புறம் அது மீனிங் அதான் பகிஷ்கிருத் ஹிதகர் சபா. அதுக்கு மீனிங் என்னென்னா அசோசியேஷன் ஃபார் தி எக்ஸ்க்ளூடட். சரியா? தனித்து விடப்பட்டவர்களின் கூட்டமைப்பு, அது மாதிரி வேணும். பகிஷ்கிருத் ஹிதகர் சபா. அப்புறம் மூக் நாயக்னா தெரியும், லீடர் ஆஃப் தி டம்ப். ஸோ இந்த அம்பேத்கரை வந்து படிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா மகாராஜா ஆஃப் பரோடான்னு ஒருத்தர் இருப்பார். பரோடான்னு ஒரு இடம் இருக்கும். அது மகாராஜா ஒருத்தர் இருப்பார். அவரு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். மகாராஜா ஆஃப் பரோடா தான் வந்து அம்பேத்கர் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அவங்க 1937 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணார். 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறார். ஸோ 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணார். 1937 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணார். 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணார். 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணார். 1942 42 செகண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற இது ஸ்டார்ட் பண்ணார். செகண்ட் ஃபெடரேஷனில் ஜாயின் பண்ணுறாரு, நடத்துகிறாரா. 1937 இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறம் 1942 செகண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன். 1942 செகண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன். 1942 அதே 1942 தான் வந்து டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டியாக இருக்கார். அதே 1942 தான் வந்து டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டியாக இருக்கார். ஸோ இன்னொரு முக்கியமான ஒன்று, இந்த காந்தி இர்வின் பேக்கில் வந்து பேசியிருப்பாங்க. காந்தி இர்வின் பேக்கில் வந்து காந்திகளும் கேட்டிருப்பார், இது மாதிரி நம்ம பகத்சிங் உள்ள இருக்கார், அவருக்கு வந்து ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு பேசியிருப்பாரு. இர்வின் தான் ரிலீஸ் பண்ணிடுவார், போயாங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பார். முடியாதுன்னு சொல்லியிருப்பார். பகத்சிங்கெலாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ
ஸோ காந்தியின் இம்பேக்ட் அப்போ காந்தி வந்து கேட்டிருப்பார் பகத்சிங் ரிலீஸ் பண்ண கேட்டிருப்பார். ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லியிருப்பார். இது வந்து ஸ்ட்ரிக்டாக முடியாது அப்படி என்று சொல்லியிருப்பார். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கதை பார்க்கலாம். ஓகே. ஸோ எந்த ஸ்டேஷன் பார்த்தோன்னா அந்த டர்பன் டு பிரிட்டோரியா வந்து போயிருப்பார். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து த்ரோன் அவுட் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட். அந்த ஸ்டேஷன் பேர் வந்து என்னென்னா பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ஸில் மீட்டிங் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் புக்கெலாம் பார்த்தா. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் டோல்ஸ்டாய் ஃபார்ம்லாம் வந்து ஈக்குவாலிட்டி, கம்யூனிட்டி லிவிங், டிக்னிட்டி ஆஃப் லேபர் அதை பற்றி தான். சத்தியாகிரகா அப்படின்னா டிவோஷன் டு ட்ரூத் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு வார் வந்தோடனே காந்தி இந்திய ரிட்டர்ன் ஆகிருப்பார். காந்தியோட பொலிட்டிக்கல் குளோபலைசேஷன் ஓகே அதெல்லாம் ஓகே. ஸோ சாம்பல் சத்தியாகிரகம் அடுத்தது. சாம்பல் சத்தியாகிரகப்போ வந்து இண்டிகோ தான் பிரச்சனை. சாம்பல் சத்தியாகிரக பிரச்சனையே வந்து இண்டிகோ வந்து பயிரிடுங்கன்னு சொல்கிறது பிரச்சனை. இண்டிகோ வந்து டையை ஆக்சுவலாக வந்து ஆர்டிஃபிஷியல் டை வந்துடும். அது வந்து பிரச்சனைலாம் போயிடும். ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் வந்துடும். சரியா, ஜெர்மன் சிந்தட்டிக் டை ரீப்ளேஸ்டு இண்டிகோ. அதுக்கப்புறமா அவங்க சும்மா இல்லை, இண்டிகோ ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோ பயிரிடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சிந்தட்டிக் டைக்கு வந்தோடனே டேக்ஸில் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. இல்லீகல் டூயிஸு, இல்லீகல் ரெண்ட்டு, இன்ஹெரிட்டன்ஸ் ரெண்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹூ ஆஸ்க்டு காந்தி டு விசிட் சாம்பரன். சாம்பரனுக்கு வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தியை அழைத்தவர் யார்? ஹூ இன்வைட்டட் காந்தி டு சாம்பரன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எழுத வேண்டியது ராஜ்குமார் சுக்லா. ஸோ விஷ்ணு பிரசாத் லாயரு, மாஸ்டர். காந்தி வந்து ஒரு லீடர் ஆஃப் ஒரு 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 மக்கள் தலைவராக ஆக்குனதுன்னா இந்த மூணு தான். ஜாமன் சத்யாகிரகா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், கே சத்யாகிரகா. அவர் வந்து கொஞ்சம் பெரிய இடம் தூக்கி விட்டுருச்சு. ரோலத் ஆக்ட்னா என்ன? அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல். சரியா, வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறான், ட்ரையல் இல்லாமல் டிடென்ஷனில் போடலாம், அவ்வளோதான். அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், டிடென்ஷன் வித்தவுட் ஜெயில், அதான் ரோலத் ஆக்ட். தட்ஸ் வை காந்தி கால்ட் இட் அஸ் பிளாக் ஆக்ட். பைசாகினா ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சீக்ஸோட ஸ்ப்ரிங் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் வந்து பைசாகி டே. இந்த ஜெனரல் டயர் மிலிட்ரி கமாண்டர் ஜெனரல் ரெஜினால்டு டயர் ஓப்பன் ஃபயர் ஃபார் 10 minutes. தெரியுங்களா? ஸோ அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் காந்திஜி வந்து நான் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் கிவ் பண்ணிடுவார், ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ அதுக்கு வந்து நேருவும் போஸும் பயங்கர அகெயின்ஸ்ட் காந்தி டிசிஷன். நேரு அண்ட் போஸ் வாஸ் அகெயின்ஸ்ட் காந்தி டிசிஷன். ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட்டோட ஃபெயிலியர் ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் சஃபிஷியன்ட்லி ட்ரைனடு வாலண்டியர்ஸ் வந்து ட்ரைனடாக இல்லை. ஸோ வந்து ஸ்வராஜ் சொன்னல பார்த்துக்கோ. ஸோ அதான் 1995 இது வந்து டையார்கி. ஸோ 1919 டையார்கி வந்து இதுதான். ஒன்று வந்து ரிசர்வ்டு, ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டு. ரிசர்வ்டு மீன்ஸ் ஃபைனான்ஸ், டிஃபென்ஸ் இதெல்லாம் ரிசர்வ்டு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷனு இதெல்லாம் வந்து மொக்கையாக இருக்கிறதுலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு பவரில் இருக்கிறத ரிசர்வ்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிசர்வ்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பை இங்கிலீஷு. இந்த மாதிரி மொக்க டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கவர்ன்டு பை இந்தியன் மினிஸ்டர்ஸு. ஸோ 1935 ப்ரொவின்ஷியல் எக்கனாமி ஆக்டில் முடிஞ்சிருச்சு.
ஸோ காந்திஜி கீழே வந்து ஆல் இந்தியா ஸ்பின்னர்ஸ் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு. அண்டர் காந்திஜி ஆல் இந்தியா ஸ்பின்னர் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்டு. 1920ஸ்லாம் வந்து காந்திஜி எடுத்த ஃபோட்டோ சரி, இப்போ ஜெண்டர் எடுத்த சமூக முடியும் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டெல்லாம் காப்பாற்ற முடியல. 1920ஸ்ல பயங்கர கடவுள் தான் இருந்துச்சு. Simon Commission, Indian Simon Commission was Indian Statutory Commission, not Simon Commission. So go back Simon. Black flag marches. Go back Simon. இப்போ அந்த 1920ஸ்ல வந்து ஹிந்து மகாசபாஸ் ஆர் அண்டர் மதன் மோகன் மாளவியா. அதே மாதிரி முஸ்லீம்லாம் வந்து அலிபதஸ் கீழே இருப்பாங்க. கிலாஃபத்தில் அலிபாஸ் கீழே இருப்பாங்க. ஸோ காந்தி இந்த இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் இந்த சிவில் டிஸ்ட்ரிக்ட் சால்ட் சத்தியாகிரகம் நடத்தின பிறகு தான் காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவார். அப்போ வந்து எங்கே இருப்பார்னா ஈரோடு ஜெயிலில் இருந்திருப்பார். Under martial law, Gandhi was arrested on 4th January 1932. 32 அரெஸ்ட் பண்ணி வந்து 34 வரைக்குமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செப்பரேட் எலெக்ட்ரேட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ். யார் இந்த மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு, சிக்ஸு, ஆங்கிலோ இந்தியன்ஸ், உமன்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ். ஸோ காந்தி ஷிஃப்டட் ஆசிரமா டு வெர்தாங்கிற இடத்துக்கு வந்து காந்தி ஒரு ஆசிரமாலாம் ஷிஃப்ட் பண்ணார். ஹரிஜன் டூர் பண்ணார். ஹரிஜன் சேவாக் சங் இதெல்லாம் பண்ணார். தலித் பகுஜன் மூமெண்ட் வந்து அம்பேத்கரோட தான். தலித் பகுஜன் மூமெண்ட் வந்து அம்பேத்கர் தான். மாண்டோகோ ஃபுல் பேர் வந்து எட்வின் மாண்டோகோ. ஸோ இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டு டிரான்ஸ்ஜெக்டு இந்த இதெல்லாம் வந்து எதில் வருதுன்னா 1999 ஞாபகம் வச்சுக்கோ. ரிசர்வ்டு நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்டில் வந்து எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 1919 ஆக்டில் எழுதுகிறோம். ஸோ
ஸோ தலித் பகுஜன் மூமெண்ட் வந்து பை அம்பேத்கர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பை பெரியார் ராமசாமி. சரி, ஓகே. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்கூல் காலேஜ்லாம் பாய்கட் பண்ணுறது, கோர்ட்டை பாய்கட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் பாய்கட் பண்ணுறது, லெஜிஸ்லேச்சர் ஃபாரின் குட்ஸை பாய்கட் பண்ணுறது, ரிட்டன் டைட்டில்ஸ் அவார்ட்ஸு, ஸ்வதேஷி குட்ஸ்னு பஞ்சாயத்தை யூஸ் பண்ணோம். அதுக்கு பேர் தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஸோ லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நோ டேக்ஸ் காமெண்ட். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து டேக்ஸ் தர மாட்டோம். திஸ் இஸ் நாட் ஒன்லி நாட் கோஆப்ரேஷன் மூமெண்ட், திஸ் இஸ் ஆல்சோ நோ டேக்ஸ் காமெண்ட் மாற்றிட்டாங்க. ஸோ வில்லேஜ் வந்து 4 தந்தாங்க, 25 பைசா காங்கிரஸில் உறுப்பினராக செய்கிறதுக்காக. ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இதெல்லாம் நடந்த பிறகு தான் வந்து காங்கிரஸ் மேலே எப்பயுமே வந்து ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஒரு பணக்கார பீப்புள் தான் அங்கே அரசியல் அந்த கட்சியில் இருப்பாங்க காங்கிரஸில். ஸோ காங்கிரஸ் ஷ்ரெட்டட் இட்ஸ் எலிட்டிஸ்ட் கேரக்டர். சரி, நாங்கள் வந்து பெரிய பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டரை தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கான குழு தான் இந்த காங்கிரஸ் அப்படின்றது. இது காந்தி வந்த பிறகு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காந்தி. ஸோ இட்ஸ் லைக் காங்கிரஸ் அண்டர் காந்தி தான் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு ஆர்கனைசேஷன், ரியல் சென்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் மாதிரி வந்துச்சு. ஸோ இதில் வந்து அந்த ஸ்வராஜஸ் பார்ட்டி வின் பண்ணிடுச்சு 1920. ஸ்வராஜஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண வின் பண்ணிட்டாங்க, எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஓகே. 1923 எலெக்ஷன்ஸை வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி 140 வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இருக்க பாதி பேர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால அவங்க பேர் வந்து ரெஸ்பான்சிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிவிஸ்ட். So Bhagat Singh was endowed with 2 Sabha, Naujawan Bharat Sabha, Hindustan Republican Association, HRA, Naujawan Bharat Sabha and HRA, Naujawan Bharat Sabha. பிகே தத்தோட பேர் வந்து பாத்துகேஸ்வர் தத். பாத்துகேஸ்வர் தத் தான் வந்து பிகே தத். பாத்துகேஸ்வர் தத் தான் வந்து பிகே தத் சொல்கிறாங்க. பாத்துகேஸ்வர் தத். முக்கியம். ஸோ பிஜி படிக்கிறதுக்கெலாம் வந்து 1912 ஜான் எட்ஃபன்ஸ்டன் காலேஜ். ஸோ பிஜி படிக்கிறதுலாம் வந்து மகாராஜா ஆஃப் பரோடா ஹெல்ப் பண்ணியிருப்பார். அம்பேத்கர் வந்து மகாராஜா ஆஃப் பரோடா ஹெல்ப் பண்ணியிருப்பார். participated in International Conference of Anthropology and presented a research paper, Castes in India. Later published in
ஸோ இந்தியன் ஓட்டர்ஸ்க்கு வந்து கலெக்டிங் எவிடன்ஸ் ஆன் குவாலிஃபிகேஷன் டு பி ஃபிக்ஸ்டு ஃபார் இந்தியன் ஓட்டர்ஸுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுது. சரியா, ஃபஸ்ட் டைம் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸை பற்றி பேசினது யாருன்னா அம்பேத்கர். ஃபஸ்ட் டைம் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸை பற்றி பேசினது அம்பேத்கர். Ambedkar, member of Bombay Legislative Council, launched Mahat Satyagraha, Untouchables, public wells, public tax will access பண்ண untouchables வந்து மகா சத்யாகிரகா லான்ச் பண்ணார். His intellectual attacks was against INC and British both. INC and British ரெண்டுத்தையுமே எதிர்த்தார். இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி 42 செகண்ட் ஷெட்யூல் கேஸ் ஃபெடரேஷனு. சேர்மன் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் இந்த அம்பேத்கர் தான். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு கேபினெட்டுக்கு அம்பேத்கர் வாஸ் இன்வைட்டட். தலித் மஹிஜன் மூமெண்ட்டுங்க யார்? பை அம்பேத்கர். ஆல்ரைட் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களின் அன்புடன் விடைபெறுவது உங்கள் நான். டடா.